வணக்கம் நண்பர்களே. இந்த கடும் வெயில்ல கஷ்டப்பட்டு எங்க போறோம்னு தானே பார்க்குறீங்க. அது ஒரு பெரிய கதை. சின்னதா சொல்லிர்றேன். அதுக்கு முன்னாடி இது நான் 6 பேக் ஆக போறேன். எபிசோட் 34. வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காம ஒரு ஃபாலோ தட்டிட்டு போயிருங்க. வழக்கம் போல காலையில எந்திரிச்சு ரன்னிங் கிளம்பியாச்சு. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சூரியன் கொஞ்சம் கருணை காமிச்சுச்சு. எனக்கும் லாங் ரன் ஓடணும்னு ஆசை தான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கதால ஷார்ட்டா ஒரு 3 கிலோமீட்டர் ஓடி முடிச்சுட்டு வந்தா சரியான டயர்டு. அதனால கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தேன். சரின்னு வெளிய கிளம்ப லேட் ஆச்சுன்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வந்தோனமே கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்துச்சு. வெளிய போறதால அத முடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லி ஒரேடியா உட்காந்து எல்லா எடிட்டிங் வேலையும் முடிச்சுட்டேன். வெற்றிகரமா எல்லா வேலையும் முடிச்சு வெளிய கிளம்பணும்னு பார்த்தா சூரிய சுள்ளுன்னு அடிச்சுச்சு. சன்ஸ்கிரீன் இல்லாம வெளிய போனா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி போட்டு முடிச்சுட்டு அப்படியே மெட்ரோ ஸ்டேஷன்ல வண்டிய போட்டு அப்படியே மெட்ரோ ஏறியாச்சு. நீங்க நினைக்கலாம் பைக்லயே போயிருக்கலாமேன்னு. சென்னை வெயில்ல பைக்ல போறது அவ்வளோ ரிஸ்க் நண்பர்களே. நீங்க போற வழிக்கு மெட்ரோ இருந்துச்சுன்னா நீட்டா மெட்ரோல போயிருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது. சவுகார்பேட்டை போனோனே ஸ்நாக்ஸ் எல்லாம் உஷார் பண்ணிட்டு வழக்கம் போல ஷாப்பிங் கிளம்பியாச்சு. இன்னைக்கு எப்படியாச்சும் மாப்பிள்ளைக்கு கோட் எடுத்தே ஆகுன்ற வெறி கொண்டு தான் போனோம். லெஹங்கா கடை இருக்கு, நகை கடை இருக்கு, என்னென்னமோ கடை இருக்கு. ஆனா நம்ம தேடி வந்த கோட்டு கடை மட்டும் இல்ல. என்னங்கடா இதுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தா இவரை பார்த்தோம். இவரு வந்து ப்ரோ அங்க போங்க ப்ரோன்னு ஒரு கடை சொன்னாரு. அதுக்கு முன்னாடி பசிக்க ஆரம்பிச்சிருச்சா சாப்பிட போயிட்டோம். ஹோட்டல் புகாரிக்கு தான் வந்தோம். சாப்பாடுலாம் அருமையா இருந்துச்சு. லிமிடெட் மெனு தான் வச்சிருந்தாங்க. கேஸ் தட்டுப்பாடுனால இருந்தாலும் அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு மெட்ரோல ஏறி தான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி மெட்ரோக்கு வந்தா இந்த கார் இருந்துச்சு. இந்த அக்கா மாசா ஓட்டுனாங்க. செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அப்படியே மெட்ரோவை பிடிச்சு அவங்க சொன்ன கோட்டு கடைக்கு வந்தாச்சு. இங்க வந்து இங்க எல்லாம் கோட் பாட்டு இருந்தாங்க. சரி நான் சுத்தி பார்க்கலாம் அந்த ஏரியாவுன்னு சுத்தி பார்க்க கிளம்பிட்டேன். ஒரு மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லா வைபா ஜாலியா இருந்துச்சு. ஆனா ஃபுல்லா துணிக்கடை தான். டிஃப்ரெண்டான துணிக்கடை இருந்துச்சு. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஏரியாவ அலைஞ்சு அலைஞ்சு டயர்டானதால தான் ஒரு டீ கடை பார்த்தேன். ஒரு டீய லைட்டா போட்டேன். அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அந்த கோட்டு கடைக்கு வந்தேன். எல்லாரும் வெற்றிகரமா எடுத்து முடிச்சாச்சு. பேரம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வேலை பார்க்குற அண்ணா கூட நம்ம ஏரியா தானா பெரியகுளம். ஸோ அப்படி இப்படின்னு ரேட்டை பார்த்து போட்டு குறைச்சு கொடுத்தாரு. வெற்றிகரமா ஷாப்பிங்க முடிச்சாச்சு. இந்த 2 நாளா டெய்லி விலாக்ல இருந்து ஃபுட் விலாகர், டிராவல் விலாகர்னு எல்லா விலாகராவும் ஆயிட்டேன். ஆனா ஜாலியா இருந்துச்சு. அப்படியே மெட்ரோவுக்கு வந்து நம்ம ஏரியா பக்கம்லாம் ரிட்டர்ன் ஆயாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. அருமையான நாள். சரியான டயர்டு. ஸோ நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். நீங்களும் ஏதாச்சும் செய்ய முயற்சி செய்யுங்க நண்பர்களே.